காலையிலேருந்து எனக்கு ஒரே நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சீட் டேன்னு வச்சுக்கோங்களேன். சீட் டே அப்படின்னா நான் எப்படி சீட் டே பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். நோ சுகர், நோ ஸ்வீட்டு தான். ஆனால் எனக்கு ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால மெனுவை வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஈவன் தோ இன்றைக்கி என்ன மெனுன்னு கூட நான் பார்க்கல. அதனால் என்ன பண்ணேன், காலையில் வந்து எனக்கு சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு போல். வெளியில் வந்து ஸ்னோ வந்து நல்லா கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து கடைக்கு போக முடிஞ்சால் போய் வாங்கிட்டு வாங்க, சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க கடைக்கு போனதுக்கப்புறமா நான் வந்து மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கடைக்கு போகும்போது கிச்சன் அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு, அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா சிங்க் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் உடனே சிக்கனை கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. கடகடன்னு இவ்வளோ வேலை செய்ய முடியல நம்மளால். சில நேரத்தில் மலைச்சு போய் அப்படியே உட்காந்துடுறோம்ல, அதை நினைக்கும் போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சைடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வச்சு செம்ம கட்டு இன்றைக்கி.